இந்த பிரபஞ்சம் அதோட ஒரு மாபெரும் உண்மைய உங்ககிட்ட இருந்து வேணுங்கிட்டே மறைச்சு வச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதாவது உங்களை ஏமாத்தணும்னு இல்ல, உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆமா, கரெக்ட். ஒரு சின்ன குழந்தை வீட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்விட்ச்ல கை வச்சிடக்கூடாதுன்னு நாம எப்படி ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மறைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். சரியா சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்காக ஒரு பாதுகாப்பு திரைய போட்டு வச்சிருக்கு. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பேச போறோம். இன்னைக்கு நம்மளோட இந்த தேடலுக்கு ஆதாரமா இருக்கிற சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ராமலிங்க வள்ளலார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல். அதுல வர்ற 404 இருந்து 407 வரையிலான வரிகள் தான். பொதுவா இந்த 19ஆம் நூற்றாண்டு கவிதை அப்படின்னாலே இது ஏதோ ஒரு மதச்சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில சொல்ல போனா அது அப்படி கிடையாது. ஆமா, எனக்கும் அதை படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. இது வெறும் பழைய கவிதை கிடையாது. மனித மனசோட மாயைகளையும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் ரொம்ப துல்லியமா காட்டுற ஒரு பிரம்மாண்டமான மேப் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா. இத நாம ஒரு மாடர்ன் சைக்காலஜி இல்லனா ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் கோட்பாடோட ஒப்பிட்டு பார்க்கறது தான் ரொம்ப சரியான ஒரு அப்ரோச்சா இருக்கும். வள்ளலார் இங்க அடிப்படையில என்ன சொல்றாருன்னா, அந்த எல்லையற்ற ஒரு மாபெரும் சக்தி, அது அவர் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. அந்த சக்தி எப்படி மனிதனோட குழப்பமான மனநிலையோட வேலை செய்யுது, இந்த மாயையான உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. ஓகே, நாம இப்போ அந்த முதல் வரியிலிருந்தே ஆரம்பிப்போம். அதாவது மூவிடம் உண்மையின் அப்புறம் முன்னிய தொழிற்கரில் ஆவிடம் மடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த வரிகள் சொல்லுது. இதை நான் படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூமை பத்தி தான். கண்ட்ரோல் ரூம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, சொல்லுங்க. இப்போ ஒரு நாசா ஸ்பேஸ் சென்டர்ல இல்லனா ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல இருக்கிற ஒரு மாபெரும் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூமை கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த மூவிட மும்மை அப்படிங்கிறது நம்மளோட விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, இந்த 3 இடங்களையும் அங்க நடக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் இந்த ஜோதி அப்படிங்கிற பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் தான் மானிட்டர் பண்ணுதா. நீங்க சொல்ற இந்த கண்ட்ரோல் ரூம் உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க மிஷின் சரியா வேலை செய்தான்னு வெளியே இருந்து தான் பார்ப்பாங்க. தேவைப்பட்டா சில பட்டன்ஸை பிரஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதுதானே அவங்க வேலை. ஆனா இங்க சொல்லப்படுற ஜோதி வெறும் ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த ஃபேக்டரிக்கும் கரண்ட் சப்ளை பண்றதே அதுதான். அதுவே தான் மிஷின், அதுவே தான் சாஃப்ட்வேர். அந்த ஆவிட மடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. ஆவிட மடக்கும், அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கி அப்படின்னு அர்த்தமா? கரெக்ட். எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கி சூழ்ந்து இயக்கிறது. இப்போ நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது உங்க மூளை லாஜிக்கா சிந்திக்குது. நீங்க கனவு காணும்போது உங்க ஆழ்மனம் லாஜிக்கே இல்லாத ஒரு புது உலகத்தை உருவாக்குது. அப்புறம் நீங்க தூங்கும்போது எல்லாமே இருளா அமைதியா மாறிடுது. ஆமா, 3 சம்பந்தமே இல்லாத வேற வேற ஸ்டேட்ஸ். அந்த 3 முரண்பட்ட நிலைகளையும் எந்த ஒரு ஷாக்கும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு மாத்திர வேலையை செய்யறதே இந்த ஒளிதான். அது சும்மா வேடிக்கை பார்க்கல, இந்த முழு சிஸ்டமையும் தன்னுள்ள வச்சு தாங்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அதாவது ஒரு மாபெரும் கண்ட்ரோல் ரூம் இல்லனா ஒரு முழுமையான சக்தி என்னோட விழிப்பு, கனவு, தூக்கம் எல்லாத்தையும் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா தன்னுள்ள அடக்கி இயக்குதுன்னா, ஏன் என்னோட மனசு எப்பவும் ஒரு குப்பத்தொட்டி மாதிரியே இருக்கு? குப்பத்தொட்டியா? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க, அந்த சிஸ்டமோட இயக்கம் அவ்ளோ துல்லியமானதுன்னா ஏன் எனக்கு திடீர்னு நடு ராத்திரி 2 மணிக்கு காரணமே இல்லாம ஒரு பயம் வருது? சோஷியல் மீடியாவை மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும்னு ஒரு பதற்றம் வருது. அது எங்கிருந்து வருது? அது ஹியூமன் நேச்சர் தானே. இருந்தாலும் ரோட்ல யாராவது எனக்கு முன்னாடி வண்டியை கட் பண்ணிட்டு போனா கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம எனக்கு ஏன் அவ்ளோ கோவம் வருது? இதெல்லாமே ஒரு சீரான அமைப்போட வேலையா? எனக்கு தெரியலையே. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு இல்லனா ஏதோ ஒரு பெரிய கிளிச் நடந்துட்டு இருக்குன்னு தான் தோணுது. நீங்க அந்த சிஸ்டமோட வேலையே எந்த தப்பு நடக்காம தடுக்கிறது தானே ஒரு தப்பு கணக்கு போடுறீங்க. ஆனா அந்த கிளிச், அந்த பிழைகளே அந்த மாபெரும் சிஸ்டமோட ஒரு பகுதி தான் சொல்ல என்ன பண்ணுவீங்க? என்னது பிழைகளே சிஸ்டமோட பகுதியா? எனக்கு புரியலையே. இதுதான் வள்ளலாரோட சைக்காலஜிக்கல் மேப் பீக்காக்குற இடம். அடுத்த வரிகள்ல அவர் தத்துவச் சேட்டை, தத்துவத்துரிசு, அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. இங்க அவர் தத்துவங்கள் அப்படின்னு சொல்றது ஏதோ தத்துவ புத்தகங்கள கிடையாது. அப்புறம் எதை சொல்றாரு? மனித மனசையும் உடம்பையும் உருவாக்குற பேசிக் எலிமெண்ட்ஸ். அதாவது நம்மளோட ஈகோ, கோவம், ஆசைகள், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. இந்த உணர்வுகள் ஒண்ணுக்கொண்ணு முட்டிக்கும் போது அங்க ஒரு உராய்வு வருது, ஒரு ஃப்ரிக்ஷன்.
ஓ, அந்த ஃப்ரிக்ஷன் தான் நான் சொன்னேன், அந்த நடுராத்திரி பதற்றமா? எக்ஸாக்ட்லி. அதத்தான் வள்ளலார் வந்து சேட்டை அப்புறம் துரிசு, அதாவது குறைகள் அப்படின்னு சொல்றாரு. இருங்க நான் உங்களை இங்க நிறுத்த விரும்புறேன். என்னோட கோவமும் ஈகோவும் இந்த தத்துவங்கள் பண்ற சேட்டைன்னு சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒரு பக்கம் நாம அருட்பெருஞ்சோதியே ரொம்ப சுத்தமான எல்லையற்ற ஒரு பேரொளின்னு பேசிட்டு இருக்கோம். ஆமா, அப்படியே இருக்க அவ்ளோ முழுமையான சுத்தமான பக்தி ஏன் என்னோட இந்த அற்பமான ஈகோவோடும் கோபத்தோடும் சம்பந்தப்படணும்? சுத்தமான ஒரு பொருள்ல குப்பைய போட்டா அதுவும் குப்பையாயிடும் இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சுத்தமான ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு பிடி சகதியை தூக்கி போட்டா அந்த தண்ணி முழுசும் நாசமாயிடும் இல்லையா? அப்படி இருக்க இந்த பேரொளி எப்படி என் குறைகளை தன்னுள்ள அடுக்குது? அதுவும் அசுத்தமாகிடும்ல. நீங்க சொல்ற அந்த தண்ணி உதாரணத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நீங்க அந்த ஜோதிய வந்து தண்ணின்னு நினைச்சுக்கிறீங்க. தண்ணி வந்து தனக்குள்ள வர அசுத்தங்களால அதோட தன்மை இழந்துடும். அது உண்மைதான். ஆமா, அதுதானே நேச்சர். ஆனா அந்த அருட்பெருஞ்சோதிய ஒரு மாபெரும் நெருப்பு பிழம்பா கொழுந்து விட்டு எரியற ஒரு ஃபர்னஸ் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பிரம்மாண்டமான நெருப்புல நீங்க எந்த குப்பையை வீசினாலும், எந்த சகதியை வீசினாலும் அந்த நெருப்பு அசுத்தமாகிறது இல்ல. ஓஹோ, கரெக்ட். நெருப்பு அசுத்தமாகாது. அது மட்டும் இல்லாம அது அந்த குப்பையை எரிச்சு சாம்பலாக்கி அதையே தன்னை இன்னும் பிரகாசமா எரிய வைக்கிற எரிபொருளா மாத்திக்குது. அதுதான் அத்தகைய இறக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். ஆஹா, கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. மனித மனம் உருவாக்குற அந்த சேட்டைகளை பார்த்து, அந்த இருள பார்த்து ஒளி பயந்து ஓடுறதில்ல. இல்ல அத ஒதுக்க வைக்கிறதும் இல்ல. நேரா அந்த மனக்குழப்பங்களுக்குள்ள இறங்கி அதை உள்வாங்கி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுது. உங்க பதற்றத்தின் போது உள்ள இருக்கிற எனர்ஜி அது சமநிலைக்கு கொண்டு வர போராடிட்டே தான் இருக்கு. வாவ், இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு முற்றிலும் புதிய கோணம். அதாவது தூய்மை அப்படிங்கிறது எந்த கரையும் படாம தன்னை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. தூய்மைங்கிறது எந்த ஒரு அசுத்தத்தையும் தன்னுள்ள இழுத்து அதை சுத்திகரிக்கிற ஒரு அக்ரெசிவான செயல்பாடு அப்படின்னு சொல்றீங்க. இது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா இதை புரிஞ்சுகிட்ட கையோட நாம அடுத்த வரியில படிச்சா அங்க நமக்காக இன்னொரு மாபெரும் முரண்பாடு காத்துட்டு இருக்கு. எந்த வரிய சொல்றீங்க? அதாவது சுத்தமான நிலையில் அருட்பெருஞ்சோதி சூளுரு விரிவை. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒளி ஒரு முழுமையான தூய்மையான நிலையில எங்கும் விரிஞ்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் சரி. ஆனா உடனே அடுத்த வரியிலேயே கரவின்மா மாயே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கரவின்மா மாயை. கரையே இல்லாத எல்லையே இல்லாத ஒரு மாபெரும் மாயையையும் அந்த ஜோதி தான் கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாசிபிள்? ஒரு விஷயம் ஒரே நேரத்துல முழுமையான உண்மையாவும் அதே நேரம் கரையே இல்லாத ஒரு மாபெரும் பொய்யாவும் மாயையாவும் எப்படி இருக்க முடியும்? இது நெருப்பும் பனிக்கட்டியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இல்லையா? இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இது எவ்வளவு லாஜிக்கான விஷயம்னு நமக்கு விளங்கும். இதை நான் ஒரு மாடர்ன் உதாரணம் வச்சு சொல்றேன். சொல்லுங்க, எனக்கு அதான் ஈஸியா புரியும். இப்போ ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான VR கேம், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமை எடுத்துக்குவோம். அந்த கேமை உருவாக்குன ப்ரோக்ராமிங் கோட், அப்புறம் அந்த சர்வர், இது ரெண்டும் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு ரொம்ப துல்லியமான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதை நம்ம சுத்தமா நிலை அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, கோட் எப்போதுமே பொய் சொல்லாது, அது அப்படியே தான் இருக்கும். கரெக்ட். ஆனா ஒரு யூசர் அந்த VR ஹெட்செட்டை போட்டுக்கிட்ட உடனே அவருக்கு என்ன ஆகுது? அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான 3D உலகம் விரியுது. அவர் ஒரு காட்டுல ஓடுறாரு, ஸ்பேஸ்ல பறக்கறாரு, எதிரிகளை பார்த்து பயப்படுறாரு. ஆமா, ஆனா உண்மையில அங்க காடும் இல்ல, ஸ்பேஸும் இல்ல. அதுதான், அது வெறும் மாயை. அதுதான் கரைவின்மா மாயை. இப்போ சொல்லுங்க, அந்த எல்லையற்ற மாயை எதனால உருவாக்கப்படுது? அந்த அடிப்படையான தூய்மையான புரோகிராமிங் கோடால தானே உருவாக்கப்படுது. அட ஆமா, அப்போ அந்த பேரொளி தான், அந்த சுத்தமான நிலை தான் இந்த மாயைய வேணுங்கிட்டே உருவாக்கி இயக்குதா? அதுதான் அந்த கோடு, அதுதான் அந்த கேம். ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க. மாயை அப்படிங்கிறது ஒளிய அழிக்க வந்த ஏதோ ஒரு வில்லன்லாம் கிடையாது. மாயை அப்படிங்கிறதே அந்த ஒளியோட கண்ட்ரோல்ல தான் இயங்குது. தூய்மையான நிலை அப்படிங்கிறது சும்மா ஒரு எல்லையற்ற உருவமே இல்லாத ஒரு எனர்ஜி. அங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, பரிணாமமும் இல்ல. அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு தான் இந்த மாயையா? நிச்சயமா. நீங்க ஒரு விஷயத்த அனுபவிக்கணும், கத்துக்கணும், இவால்வ் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் வேணும்ல. நான் வேற, நீங்க வேற அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும். இன்னைக்கு வேற, நாளைக்கு வேற அப்படிங்கிற அந்த டைம் வேணும். கரெக்ட். டைம் அண்ட் ஸ்பேஸ் இருந்தாதான் எதுவுமே பாசிபிள். இந்த உணர்வுகளை, இந்த வாழ்க்கை போராட்டங்களை, வலிகளை, சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த சுத்தமான நிலையால உருவாக்கப்பட்ட ஒரு சிமுலேஷன் தான் இந்த கரையின்மா மாயை. ஒளியே கேன்வாஸ்,
ஒளியே பெயிண்ட், அந்த ஒளியால வரையப்பட்ட ஓவியம் தான் மாயை. உண்மையிலே சொல்லப்போனா இதுவரைக்கும் நான் இந்த மாயா அப்படிங்கிற வார்த்தைய எப்படி புரிஞ்சு வச்சிருந்தேன்னா, அது ஏதோ ஒரு இருட்டு சக்தி நம்மளை ஏமாத்துறதே அதோட வேலை. நாம அந்த மாயையோட சண்டை போட்டு அதை அழிச்சிட்டு தான் ஒளிய பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நாம மாயான் திட்டுற அந்த சிமுலேஷனே நமக்காக அந்த பேரொளியால டிசைன் பண்ணப்பட்டதுன்னு சொல்றீங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுக்குது. சரி, நாம இப்போ அந்த விஆர் கேமுக்குள்ள இருக்கோம். நமக்கு ஒரு ஈகோ இருக்கு. அந்த ஈகோ பண்ற சேட்டைகளை அந்த பேக்ரவுண்ட் கோட் சரி பண்ணிட்டு இருக்கு. ஆமா, இது நம்மளை இந்த அகவலோட ரொம்ப முக்கியமான கிளைமேக்ஸ் வரிகள் கொண்டு வந்து சேர்க்குது. அதாவது, கரும்பெரும் திரையால் அருட்பெருஞ்சோதி அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. ரொம்ப முக்கியமான வரிகள் இது. ஒரு மாபெரும் கருப்பு திரை உண்மையான அரசாட்சியை அல்லது தத்துவத்தை, அதாவது அந்த அரைசு அப்படிங்கறத மறைக்குதுன்னு சொல்லாரு. ஏன் இது நமக்காக உருவாக்கப்பட்ட விளையாட்டுன்னா, இது ஒரு கேம் அப்படிங்கிற உண்மைய ஏன் ஒரு மாபெரும் கருப்பு திரையை போட்டு மறைக்கணும்? நல்ல கேள்வி. நாம எல்லாரும் ஒரு மாயையில இருக்கோம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அந்த நள்ளிரவு பதற்றமே வராது. ஒரு த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி ஏன் ஒரு மாபெரும் உண்மைய ஒரு திரைக்கு பின்னாடி மறைச்சு வைக்கணும்? நீங்க கேட்ட இந்த கேள்விதான் இந்த மனித வாழ்வோட ஒட்டுமொத்த சாராம்சமுமே. உண்மையை ஏன் மறைக்கணும்? சரி, இது நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் அப்புறம் பயாலஜிக்கல் ஆங்கிள் இருந்தே பார்ப்போம். மனித மூளை எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது தனக்கு வர்ற இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணி தானே எடுத்துக்கும். கரெக்ட். தனக்கு தேவையானதை மட்டும்தான் அது உள்ள விடும். நம்ம கண்களால ஒளியோட ஸ்பெக்ட்ரம்ல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஒருவேளை இப்போ உங்க ரூம்ல கிராஸ் ஆகிற எல்லா ரேடியோ அலைகளையும், வைஃபை சிக்னல்களையும், விண்வெளி கதிர்வீச்சுகளையும் உங்க கண்களால ஒரே நேரத்துல பார்க்க முடிஞ்சா உங்களுக்கு என்ன ஆகும்? ஐயையோ, என்னால அதை தாங்கவே முடியாது. மூளை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். சென்சரி ஓவர்லோட் ஆகி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதுதான் பாயிண்ட். அந்த பிரபஞ்சத்தோட முழுமையான முடிவிலி, அதாவது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அந்த மாபெரும் உண்மைய ஒரு ஹை வோல்டேஜ் கரண்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த அரேஸ். ஓ, அந்த ஹை வோல்டேஜ் தான் அரேஸா? ஆமா. மனிதர்களா நீங்க இப்ப இருக்கிற அந்த பரிணாம வளர்ச்சியில உங்க மூளைக்கும் மனசுக்கும் அந்த ஹை வோல்டேஜ் உண்மையை தாங்குற ஹார்ட்வேர் இப்போதைக்கு கிடையாது. அந்த உண்மையை நீங்க டைரக்டா பார்த்தா உங்க தனிமனித அடையாளம், உங்க ஈகோ எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிரும். அப்போ நான் நானாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பா. அதனாலதான் அந்த கரும்பெருந்திரை அப்படிங்கிறது உங்களை முட்டாளாக்குறதுக்காக கட்டப்பட்ட திரை கிடையாது. அது உங்களுக்கான ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி செயல்படுது. அட கடவுளே, அப்போ அந்த கருப்பு திரை ஒரு பிளைண்ட் ஃபோல்ட், அதாவது கண்ணை கட்டுற துணி கிடையாது. அது என்னை எரிக்காம இருக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு சேஃப்டி கிளாஸ்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ரொம்ப அருமையான ஒப்பீடு. நாம எப்போதுமே என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ எனக்கு உண்மை தெரியலையே, நான் இருட்டுல இருக்கேனே அப்படின்னு இந்த அறியாமைய ஒரு சாபமா தான் பாக்குறோம். ஆமா, எல்லாரும் அப்படித்தானே ஃபீல் பண்றோம். ஆனா வள்ளலார் இங்க மறைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. சில நேரங்கள்ல மறைக்கிறது அப்படிங்கிறது ஆகப்பெரிய கருணையோட வெளிப்பாடு. இப்போ பூமியோட வளிமண்டலம் எப்படி ஸ்பேஸ்ல இருந்து வர்ற ஆபத்தான கதிர்வீச்சுகளை ஃபில்டர் பண்ணி பூமியில உயிர்கள் வாழ ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குதோ, அதே மாதிரிதான் இந்த கரும்பெருந்திரையும். வாவ், கேக்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அந்த எல்லையற்ற பேரொளியோட முழு பவரையும் தடுத்து நிறுத்தி நீங்க ஒரு தனி மனுஷனா ஒரு சின்ன ஈகோவோட ஆசைகளோட வலிகளோட இந்த உலகத்துல வாழ்ந்து மெல்ல மெல்ல எவால்வ் ஆகிறதுக்கு அந்த திரை ஒரு இன்குபேட்டர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. உண்மையிலேயே இது என் சிந்தனையை முற்றிலுமா புரட்டி போடுது. நாம ஒவ்வொரு நாளும் எதற்காகவோ போராடிட்டு இருக்கோம். வாழ்க்கையோட உண்மையான பர்பஸ் என்னன்னே தெரியலையேன்னு விரக்தி அடையணும். ஆனா எல்லையற்ற அந்த மாபெரும் அறிவு வேணும்கிட்டே தான் அந்த பதில்களை நம்மகிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்குன்னா, நமக்கு எதுவுமே தெரியலாம் அப்படிங்கிற அந்த அறியாமையே ரொம்ப நுட்பமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையம்தான். ஆமா, 100% உண்மை. ஒரு மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது அவனோட அந்த தத்துவச் சேட்டைகள் எல்லாம் தாண்டி இந்த மாயாயான சிமுலேஷன்ல அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அந்த இன்டர்னல் ஹார்ட்வேரை அப்கிரேட் பண்ணிக்கிற ஒரு பயணம் தான். அந்த ஹார்ட்வேர் அப்கிரேட் ஆக ஆக திரை விலகுமா? நிச்சயமா. நீங்க சுய பரிசோதனை மூலமாவோ இல்ல தியானம் மூலமாவோ இல்ல மத்தவங்க மேல காட்டுற அன்பின் மூலமாவோ பக்குவம் அடையும் போது அதிக வோல்டேஜை தாங்குற சக்தி உங்களுக்கு வரும். அப்போ அந்த தடிமனான கருப்பு திரை மெல்ல மெல்ல அதோட அடர்த்தியை குறைச்சுக்கும். அந்த திரை விலகும் போது உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த அரசு, அந்த பேரொளியோட ஒரு துளி உங்களுக்கே வெளிப்படும். 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு மேப்பு இன்னைக்கு நம்மளோட அன்றாட பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு தீர்வை கொடுக்குதுன்னு நினைச்சு பார்த்தா ரொம்பவே பிரமிப்பா இருக்கு.
இது ஏதோ காட்டுல போய் தவம் பண்ண சொல்ற ஒரு தத்துவம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம். உங்க மனசு ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கு, இந்த உலகம் ஏன் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா தெரியுது, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் ஏன் நமக்கு பிடிபட மாட்டேங்குது, இது எல்லாத்துக்குமான ரொம்ப தெளிவான ஒரு சயின்டிஃபிக்கான விளக்கத்தை இந்த வரிகள் நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வரிகள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஆழமான நம்பிக்கை. உங்களோட தூய்மையான நிலையையும் உங்களை சுத்தி இருக்கிற மாயையையும் அந்த பெரிய கருப்பு திரையையும் கண்ட்ரோல் பண்றது அந்த ஒரே மாபெரும் சக்திதான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கே ஒரு அமைதி கிடைக்கும். உங்க லைஃப்ல நடக்கிற குழப்பங்கள் சிஸ்டம்ல வந்த பிழைகள் கிடையாது, அது அந்த சிஸ்டம் உங்களுக்காக உருவாக்குற தேவையான உராய்வுகள். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக அடுத்த முறை நீங்க வாழ்க்கையில ஒரு முட்டுச்சந்தில நிக்கும்போது, ஒரு பெரிய மனப்போராட்டத்தை ஃபேஸ் பண்ணும்போது, இல்ல இந்த வாழ்க்கையோட அர்த்தம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு இருண்ட கேள்வி உங்களை சுத்தி வளைக்கும்போது, அந்த கரும்பெருந்திரையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த திரை உங்களை இருட்டில் அடைச்சு வைக்க தொங்கவிடப்பட்டது கிடையாது. அந்த பேரொளியோட முழு பவரை பார்த்து உங்க கண்கள் கூசிடக்கூடாதுங்கிறதுக்காக, உங்க கண்கள் அந்த ஒளியை தாங்குற வலிமையை பெற வரைக்கும் உங்களுக்காக போர்த்தப்பட்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் தான் அது. மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.